ஒரு காணொலியில நம்ம நேத்து ஒலிம்பிக்ல நடந்தா இன்னைக்கு நடக்க போற 4 விஷயங்கள பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 4 விஷயங்கள்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒலிம்பிக் கிராமத்துல ஸ்போர்ட்ஸ்க்காக இருக்கக்கூடிய கோர்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்பீலானது போய்கிட்டு இருக்கு. அதை பத்தியும், நேத்து ஸ்டீப்ளிசேஷன்ல நடந்த ஒரு தோல்வியை பத்தியும், இன்னைக்கு நடக்க இருக்க 2 மெடல் மேட்சை பத்தியும் தான் பார்க்க போறோம். ஃபகத் பார்த்தோம் அப்படின்னா கடைசி நேரத்துல டிஸ்குவாலிஃபை பண்ணியிருந்தாங்க. அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் செல்லாதுன்ற மாதிரி ஒரு கேஸ் ஆனது போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த அப்பீல் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு வெள்ளி பதக்கம் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம கோல்டுக்கான ரெஸ்லிங்லயே நான் பங்கேற்றுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான முடிவுகள் என்னன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி ஸ்டீப்ளிசேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அவினாஷ் அப்பீல் பார்த்திருந்தோம் அப்படின்னா நேற்று மெடலை மிஸ் பண்ணியிருக்காரு. கடைசியா 2 முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு சாயந்தரம் 5:30 மணிக்கு பார்த்தோம்னா இந்தியா ஹாக்கி டீம் பார்த்தோம்னா பிரான்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி நைட்டு 11:50க்கு பார்த்தோம் அப்படின்னா நீரஜ் சோப்ரா தன்னோட கோல்டுக்கான ஃபைனல் விளையாட இருக்காரு. இதே மாதிரி ஒலிம்பிக் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனல்ல டெய்லி நைட் 9 மணிக்கு மேல வரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ் முடிஞ்சோடனே நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். அப்படி டைம் ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னா விடிய காலையில ஒரு 8 மணி 7 மணிக்கு அப்லோட் பண்ற மாதிரி பண்ணுவோம். நம்ம சேனல்ல ஒலிம்பிக் அப்டேட்டை ஃபாலோ பண்றாங்க. இந்த ஒரு டைம்ஸை குறிச்சு வச்சுக்கோங்க.